श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் 78வது ஸ்லோகம். சுவாமி ஸ்ரீ பராசர பட்டர் இந்த ஸ்லோகத்திலையும் ரங்கநாதனுடைய அந்த மனு வம்சத்தவர்கள் ஸ்ரீராமபிரான் ஆராதனை பண்ணது, இதற்கு அடுத்தது அந்த அனுபவத்தை தொடர்கிறார். மன்வன் வபாயே துருகிணே சகன்யே விபீஷணேனைவ புரஸ்கிருதேன குணைர்தரித்ராணம் இமம் ஜனம் த்வம் மத்யே சரிநாத சுகாகரோஷி மன்வன் பவாயே துருகிணே சதன்யே விபீஷணேனைவ புரஸ்கிருதேன குணைர்தரித்ராணமிமம் ஜனம் த்வம் மத்யே சரிநாத சுகாகரோஷி. சுவாமி ஸ்ரீ பராசர பட்டர் இந்த ஸ்லோகத்தில் மனுக்குலம், உயர்ந்த பிரம்மா இவாள்லாம் இருக்கும்போது அவர்களையெல்லாம் விட்டு பிரிந்து உனது திருவுள்ளத்தினால் ரங்கநாதா விபீஷணன் மூலமாக திருக்காவேரியின் கரையை அடைந்தாய். இவர்களைப் போன்று எந்தவிதமான குணங்களுமே இல்லாத அடியேன் போன்றவர்களையும் நீ மகிழ்விக்கிறாய். என்ன ஒரு வாத்சல்யம் உனக்கு! இதுதான் பொருள். அதாவது இக்ஷ்வாக்கு குலத்திலிருந்து மனு குலம் வழியா இக்ஷ்வாக்கு குலத்திலிருந்து ஸ்ரீராமபிரான் வரைக்கும் முதல்ல பிரம்மலோகத்திலிருந்து அப்புறம் அயோத்திக்கு வந்து பிறகு ஸ்ரீரங்கத்திற்கு வந்து விபீஷணனுக்கு ஸ்ரீரங்க விமானம் ராமனால் வழங்கப்பட்டது பட்டாபிஷேகத்தில். அந்த விமானம் விபீஷணனால் பெரிய பெருமாள் திருவுள்ளத்திற்கு ஏற்ப திருவரங்கத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதனை வியந்து போற்றுகிறார் பட்டர் இந்த ஸ்லோகத்தில். மன்வன்வவாயே சதன்யே துருகிணே சதன்யே விபீஷணேனைவ புரஸ்கிருதேன குணைர்தரித்ராணமிமம் ஜனம் த்வம் மத்யே சரிநாத சுகாகரோஷி. ஹே நாதா, ஸ்ரீரங்கநாதா, திருக்காவேரிக்கரையில் வீற்றிருக்கும் ஸ்ரீரங்கநாதா, தேவரின் நான்முக கடவுளுக்கு சுலபனாயிருந்த இருப்பையும் மனுவம்சத்து மகாராஜர்களுக்கு சுலபனாயிருந்த இருப்பையும் விட்டுவிட்டு விபீஷணனாலே பரிசாக பெற்று கொண்டு வரப்பட்டு உபய காவேரி, இந்த பக்கம் திருக்காவேரி, இந்த பக்கம் கொள்ளிடம், இதுக்கு நடுவில் எழுந்தருளி அடியேன் போல்வோரை மகிழ்விக்கின்றீரே. அந்த மகானுபாவன் ஆற்றங்கரையிலே ஒரு தண்ணீர் பந்தல் வைத்து போனான் என்று அவனுடைய தார்மீக தன்மையை கொண்டாடுகிறார். ஆற்றங்கரையிலே ஒரு தண்ணீர் பந்தல் வைத்து போனான். இங்கே நம்மளாம் சம்சார தாபத்தில் மூழ்கி கிடக்கிற நமக்கு, சம்சார தாபத்தில் தபித்து வெப்பத்துடன் இருக்கும் நமக்கு தண்ணீர் பந்தல் வைத்து போகிறார் இங்கே ஆற்றங்கரையில் என்று கொண்டாடுகிறார் சுவாமி. நாதா, எல்லோருக்கும் தலைவனான ஸ்ரீ ரங்கநாதனே, மனு அன்பவாயே, மனு முதல் தொடங்கும் பேரரசர்களின் குலமும், தன்யே தன்யான் புண்ணியம் செய்த, துருகிணேச்ச நான்முக கடவுளும் இருக்கச் செய்தே, புரஸ்கிருத்தேன எம்பெருமானின் திருவுள்ளத்திற்கு இசைந்தவரான, விபீஷணேனேவ விபீஷணேன ஏவ ஸ்ரீ விபீஷணன் ஆழ்வாலேயே, விபீஷணன் ஆழ்வான் அவனாலேயே, மத்தியே சரித் மத்தியே
சரித் அப்படின்னா திருக்காவேரி ஆற்றின் மணல் திட்டில் எழுந்தருள பண்ணி, குணைஹி தேவரீரை துதிக்கவோ அல்லது தேவரீரை அடையவோ தேவரீரிடம் பக்தி செலுத்தவோ தேவையான எந்த வகை குணமும் இல்லாத தரித்திரானம், அப்படி இல்லவே இல்லாத இமம் ஜனம், இந்த பிறவி எடுத்த அடியேனை போன்றவர்களை சுகா கரோஷி மகிழ்விக்கிறீர் தேவரீர். இந்த இடத்துல இருந்தேன். மனுவம்சத்தவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் மாறி 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 அயோத்தியில் ரங்கநாதனை ஆராதித்தனர். அப்போ அவர் பேர் ஜெகநாதன்னு பேர். பிரம்மலோகத்தில் சரஸ்வதி வல்லபனான பிரம்மா இப்படியே பல்லாயிரம் வருஷங்கள் வரையில் ஆராதித்தார். ஸ்ரீ ராமபிரானுக்கு ஸ்ரீ விபீஷணன் ஆழ்வானை புரஸ்கரிக்க வேண்டும் என்ற திருவுள்ளம். அதை ஸ்ரீ ரங்கநாதனே அவரிடம் எழுந்தருள பண்ணி கொடுத்து நடத்தி காட்டினார். அவரோ எம்பெருமானை தமது இருப்பிடமான லங்கைக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு போகும்போது உபய காவேரியின் நடுவில் திருவரங்கத்தில் இங்கு எழுந்தருள பண்ணினார் ரங்கநாதன். எம்பெருமானை அடைய வேண்டும் என்றோ அவனை சேவிக்க வேண்டும் என்றோ துளியும் எண்ணமில்லாத நம் போன்ற எந்த விதமான நற்பண்புகளும் இல்லாத அடியவனை போன்ற ஜனங்களையும் ஏதோ ஒரு வழியில் சேவையை அருளி மகிழ்விக்கவே இப்படி எழுந்தருளினீரோ என்று வியக்கிறார் சுவாமி. சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திர சஞ்சார பத்ததியில் 312வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். சத்யாலோகாத் சகல மகிதாத் ஸ்தானதோ வாரகுணாம் சங்கே மாத சமதிக குணம் சைகதம் சஹ்யஜாயாக பூர்வம் பூர்வம் சிரபரிச்சிதம் பாதுகே யத்யஜந்த்யா நீதோ நாதஸ்ததிதமிதரம் நீயதே த்வய அசௌ. பாதுகையே, முதலில் பெருமாள் பிரம்மலோகத்தில் இருந்தார். அங்கிருந்து திரு அயோத்திக்கு அவரை நீ அழைத்து வந்தாய். அங்கிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு அவரை அழைத்து வந்தாய். அதை விட்டு அவரை வேறு இடத்திற்கு நீ அழைத்து செல்லவில்லை. அதனால் ஸ்ரீரங்கமே வைகுந்தம் ஆயிற்று என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதை இங்கு அனுசந்திக்கணும். பட்டருடைய இந்த ஸ்லோகம் சுவாமி தேசிகனுக்கு இந்த பாதுகா சகஸ்ர ஸ்லோகம் எழுதும்போது திருவுள்ளம். குணை தரித்திரானம், நற்பண்புகள் எதுவுமே இல்லாத அடியேனை போன்றவரை. எம்பெருமானோ தனக்கு நிகர் இல்லாதவர், நாமோ அடியேனோ அதற்கு ஆப்போசிட், நேர் எதிர்நிலை. அவர் குணத்தில் நிகர் இல்லாதவர், நாம் துர்குணத்தில் நிகர் இல்லாதவர். எம்பெருமானை பரம் எத்தே ரூபம் ஸ்வசதிருஷ தரித்திரம் வரதா தத்ரயி பிஸ்பிரக்ஷந்தி பரநிரசனே ஸ்ராமியதி பரம் அப்படின்னு 13வது ஸ்லோகத்தில் வரதராஜஸ்தவத்தில் குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். பரம் எத்தே ரூபம் ஸ்வசதிருஷ தரித்திரம் வரதா. உன் திவ்யாத்மஸ்வரூபத்தை தொட்டு காட்ட முயன்ற வேதம் சும்மா நேத்தி இது இல்லை என்று சொல்லுது. ஹேயமான குணம், கெட்ட குணம், ஒரு டிஃபெக்ட், ஒரு அவயவம், மாறுபாடு எதுவுமே உனக்கு கிடையாது என்று மறுப்பது மட்டுமே செய்வதோடு அமைந்து களைப்பெய்து விடுகிறது வேதம். ஒரு கெட்ட குணம் கிடையாது, கெட்ட அவயவங்கள் கிடையாது, பிராகிருத சரீரம் கிடையாது, மாறுபாடே கிடையாது. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே என்கிறது. இப்படி நேத்தி இது இல்லை என்று மறுப்பது மட்டுமே செய்வதோடு அமைந்து களைப்பாகிவிட்டது வேதம். தேவப்பெருமாளே, வேதம் உன்னை உயர்ந்த முறையில் வர்ணிக்க முயன்றது. இது உன் திவ்யாத்மஸ்வரூபம் நிகரற்றது. இது உன்னுடைய சிறந்த ரூபம், சர்வோத்தமமானது. இதை தொட்டு காட்ட, அவ்வளோதான், தொட்டு காட்ட தான் முடியும் வேதத்திற்கு. கண்ணால் காண ஒண்ணாதது. இப்படி அவரே அருளுகிறார். அதாவது எம்பெருமானுக்கு தனக்கே நிகர் இல்லாதவர், எம்பெருமானோ தனக்கு நிகர் இல்லாதவர். கண்ணால் காண ஒண்ணாதது, நிஷ்கலம், நிஷ்கிரியம், அத்ரேஷ்யம், அக்ராஹ்யம். இப்படி இல்லை என்று கூறியவது மட்டுமே வேதம் அத்தோடு கலைத்து போய்விட்டது. இதை நம்ம எப்படி ஸ்துதி பண்ண முடியும்? அவ்வளவு பெருமை வாய்ந்தவர் அவர் என்று அனுபவிக்கிறார் அடியன். தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.